நல்ல ஒரு பிரியாணி விருந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த ஃபிர்னி சாப்பிட்லன்னா அந்த விருந்து ஃபுல்ஃபில் ஆகுமா என்ன? நல்ல ரிச் அண்ட் டேஸ்டியான ஃபிர்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நான் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாதமும் பார்த்திங்கன்னா நல்லா சுட தண்ணியில் போட்டு தூள்லாம் எடுத்துட்டு, இப்போது இதில் 1 கப் பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்ச அந்த பாதாம் பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். பாதாம் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4-5 ஏலக்காய் பேனில் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் லைட்டாக தட்டி இப்போ இதையும் வந்து பாலில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து பவுட்ரு பண்ணி போடக்கூடாது, அப்படியே தான் போடணும். இப்போ நம்ம அரைச்ச அந்த ரைஸோட பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ வேலைலாம் செஞ்சு ஃபிர்னி செய்ய முடியாது. இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஃபிர்னி மிக்ஸ் வேணும்னா நம்மளோட தேசம் ராயல் ஃபிர்னி மிக்ஸ் இருக்குது. இது நீங்கள் பாலில் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சாலே ஃபிர்னி ரெடி ஆயிரும். அடுத்தது இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கிறேன். நம்மளோட தேசம் ஃபிர்னி மிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஜஸ்ட் அந்த பவுடர் மட்டும் நீங்கள் பாலில் கொதிக்க வச்சாலே நல்ல ஒரு ரிச் அண்ட் டேஸ்டியான ஃபிர்னி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய காம்போ ஆஃபர்ஸும் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். இது மாதிரி சைடில் ஃபார்ம் ஆகிற பாலேடெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஃபிர்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறமா இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கேவ்டா வாட்டரும் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறதால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிடைக்கலன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இந்த எல்லா ஃப்ளேவர்ஸும் சேர்த்து தான் இந்த ராயல் ஃபிர்னி மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இன்ஸ்டண்ட்டாகவே செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் பாதாம் பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா இது எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரிச் அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.